नमस्कार, मैं हूं आपके साथ दीपिका नरुका और आप देख रहे हैं न्यूज 21। रुक करेंगे आज के कुछ खास खबरों का। तेनकासी संसदीय क्षेत्र बहुजन समाज पार्टी के उम्मीदवार टी महेश कुमार। समाचार 21 विशेष साक्षात्कार। तेनकासी जिला संवाददाता गोदर शाह, तमिलनाडु। பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் மகேஷ் பாண்டியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். நியூஸ் 21 நேஷனல் சேனலுக்கு சிறப்பு பேட்டி ஒன்று அளிக்கிறார். அவரிடம் தென்காசி பாராளுமன்ற பற்றி என்னென்ன திட்டங்கள் வைத்துள்ளார் என்பதை நாம் இப்போது கேட்போம். சார் வணக்கம் சார். நான் வந்து தென்காசி தொகுதியில் வந்து வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளர்களே வந்து இள வயது வேட்பாளராக வந்து நான் வந்து இருக்கிறேன். தென்காசி தொகுதிகளில் எத்தனையோ வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தாலும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. நான் உள்ளூர் அதுமாதிரி மண்ணின் மைந்தனாக நான் இருக்கேன். இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, இந்த மக்களோட அடித்தட்டு பிரச்சனைகள் என்னங்கிறது போது நான் கலாய்வு 12 வருடமாக சமூக பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு ஆசையில் நான் என்னால் முடிந்தவரை இந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக யானை சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். தென்காசி தொகுதியில் இளம் வயது வேட்பாளராகிய நான் வந்து இந்த தொகுதியை பார்க்கும்போது மிகவும் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, மன வேதனையாக இருக்குது. இந்த தொகுதி எப்படியோ முன்மாதிரியாக ஆயிருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு பின்தங்கிய தொகுதியாகவே இருக்குது. தென்காசி தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளம், நீர் வளம், நில வளம் எல்லாமே இருந்துமே இந்த தொகுதி இன்னும் ஒரு பாலைவனமாக காட்சியளிக்கக்கூடிய காரணமாக இருக்குது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி இளமையாக இருக்கக்கூடிய தொகுதி. மாறி 200 ரூபாயும் 300 ரூபாய்க்கும் இந்த மக்கள் வந்து வேட்பாளர்கள் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த ஓட்டுகளை வாங்கி திரும்ப இந்த நிதிகளை வந்து களவாடக்கூடிய நோக்கில் வரதுனால இந்த தொகுதி வந்து பாலடைஞ்சிருக்கு. கனிம வளத்தை வந்து சூறையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நிறுத்துவதற்கோ தடுக்குவதற்கோ எந்த ஒரு வேட்பாளருக்கோ எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ திராணி கிடையாது. அதை நிப்பாட்டணும், அதை தடுக்கணும் அப்படின்னா என் போன்ற இளம் வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்கணும், மண்ணின் மைந்தர்களுக்கு ஆதரவளிக்கணும். நான் இந்த மண்ணின் மைந்தன். இந்த தொகுதியிலே இழந்தனால எனக்கு எல்லா லாப நஷ்டங்களும் தெரியும். அதை வாய்ப்பு கொடுங்க. அதேமாதிரி இந்த குற்றாலம் வந்து குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா உலக வரைபடத்தில் இடம் பிடிக்கிறதுக்கும் இந்த குற்றாலத்தை வந்து மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவும் மேன்மைப்படுத்துவதற்கும் தர உயர்த்துவதற்கும் நான் பாடுபடுவேன். மேற்படி இந்த சமூகத்தில் எந்தெந்த மாதிரியான ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கண்டெடுத்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்பேன். அதாவது இருக்கிறவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை மாற்றி எல்லாத்தையுமே வந்து சரிசமாக வீதாச்சார அடிப்படையில் நான் மேன்மையடை செய்வதற்குள்ள பாடுபடுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல்களில் வேட்பாளராகிய நாம் வந்து ஒரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றாக இருக்குது. 200 ரூபா வந்து ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 200 ரூபா 300 ரூபா வீதம் 500 ரூபா வச்சு கொடுக்குறாங்க. அது தேர்தல் அதிகாரி கண்டு எவ்வளோ தான் சிறப்பாக கண்காணித்தாலுமே அவங்க கண்ணையும் மூடி வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்குறாங்க. அது வேட்பாளர் பணம் கொடுக்குறதே மிகப்பெரிய தவறு. வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையை நிறுத்தணும். அப்படி கொடுக்குறாங்கன்னா மக்கள் உணர்ந்துக்கிறணும் எதனால் பணம் கொடுக்குறாங்க. தோல்வியின் பயம். ரெண்டாவது, வெற்றி பெற்றுட்டோம்னா இவங்க கொடுக்கக்கூடிய 200 ரூபாய்க்கு நம்ம பல மடங்கு சம்பாதிக்கலாம் என்னக்கூடிய ஒரு நோக்கம். இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா வேட்பாளர்களை வந்து பணம் கொடுக்கக்கூடிய வேட்பாளரை தவிர்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவதை நிறுத்திட்டு என் போன்ற இளைஞர்களுக்கு, என் போன்ற இளவயது வேட்பாளர்களுக்கு, என் போன்ற ஏழ்மையான மக்களுக்கு, ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையான ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து நான் வந்த என் போன்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு அளிச்சிங்கன்னா கட்டாயம் யானை சின்னத்துக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்கும் போது உங்களுக்கான நிவர்த்திகளை வந்து இந்த தொகுதியில் 5 வருடத்தில் நான் வந்து செஞ்சு காட்டுவேன். ஏன்னா அந்த சின்னமும் யானை சின்னமும் பலம் வாய்ந்த ஒரு யானை. அதே வேட்பாளரும் பலமாக இருப்பேன். உங்களுக்காக நம்பிக்கையாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன். எனக்கு வாய்ப்பளிங்க யானை சின்னத்துக்கு. உங்களுக்கு என்று உறுதுணையாக இருப்பேன். வாய்ப்பளிங்க யானை சின்னம். சார், நீங்கள் இப்போ வந்து தொகுதிக்கு பிரச்சாரம் போகிறீங்க. தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரம் போகிறீங்க. பிரச்சாரம் போகவில் உங்களுக்கு மக்களுக்கு எந்த மாதிரி ஆதரவு தராங்க? உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது? சூறாவளி பிரச்சாரத்துக்கு மேலே நீங்கள் பிரச்சாரம் இந்த கொளுத்தும் வெயிலில் பயங்கரமான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கோடீஸ்வரம் வயிற்றில் பிறக்கல. நான் பிறந்த ஒரு ஏழ்மையான விவசாய கூலி தொழிலாளி வயிற்றில் பிறந்தனால எனக்கு கஷ்டம் நஷ்டம் லாப நஷ்டம் எனக்குலாம் தெரியும். அதனால் வந்து எனக்கு மழை வெயில் ஒரு பொருட்டு இல்லை. எவ்வளோ பெரிய சுட்டரிக்க வெயிலாக இருந்தாலும் வெயிலேயே வந்து நான் மக்களை சந்திக்கிறேன். ஒரு கடை விடாமல், ஒரு வீடு விடாமல், ஒரு தெரு விடாமல் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஏழை எளியோர் பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் நான் சந்தித்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் இப்போ செல்லு இடமெல்லாம் வந்து அனைத்து தரப்பும் வந்து ஜாதி மத அடிப்படையின்றி எல்லாருமே வந்து ஏற்றத்தாழ்வின்றி எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு அது பெருமையாக இருக்குது. ஒரு வசதியானவங்க எத்தனையோ பேர் வந்து திறந்த வழி பிரச்சாரம் பண்ணுறாங்க, வாகன பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு வேட்பாளர் பின்னாடி தேர்தல் விதி மீறி 10-20 வண்டிகளில் போகிறாங்க.
மைக் விளம்பரம் எல்லாம் பண்ணுறாங்க. நான் எதுவுமே பண்ணலை. ஏழ்மையான முறையில் தேர்தல்கள் முன்பெல்லாம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் எப்படி நடந்துச்சு, முன்பெல்லாம் தேர்தலில் வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் எப்படி பயணித்தாங்களோ அதே மாதிரி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ சமீபமாக திராவிட ஆட்சிகள் வந்தது பிறகு 200-300 பணம் கொடுத்ததுனால அவங்க எப்படி மாறினாங்களோ, ஒரு அதாவது எப்படி நவீன முறையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணலை. நான் இயற்கையான முறையில் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வாக்குகள் கேட்டாங்களோ அதே நிலைமையில் நான் இருக்கிறேன். வாக்குக்கு பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் தேசத்துறக்க குற்றம். அதை வந்து நான் செய்ய தயாராக இல்லை. எனக்கு வாய்ப்பு எல்லா இடமும் செல்லு இடம் எல்லாமே வந்து எனக்கு எல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னை வந்து இளவயது வேட்பாளர் இருக்கிறேன், எல்லாருமே பூரிப்படைகிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. என் போன்ற நிறைய பேர் வெளியில் வர முடியாமல் இருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு. நான் துணிந்து இந்த களத்தில் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்டார் விஐபியில் இருந்தாலும் அவங்களாம் எதிர்த்து நான் களத்தில் இருக்கிறனால எனக்கு நிறைய அச்சுறுத்தல் இருந்தாலும் பற்றியில் நான் மக்களோட ஆதரவோட எங்களுடைய கட்சியின் ஆதரவாக பல கட்சி கூட்டணி இல்லாமல் பணம் கொடுக்காம ஒரே யானையோட பலம் அறிஞ்சு யானை சின்னத்தில் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில் மக்கள் ஆதரவு எனக்கு யானை பலம் போல் எனக்கு இருக்கிறனால நான் கட்டாயம் வந்து யானை வெற்றி பெறும், யானை சின்னம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தென்காசி இளவயது வேட்பாளர் களயிறங்கியிருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் மக்களின் குறைகளை இப்போ நீங்கள் கேட்டு அறிஞ்சிருப்பீங்க. அதை எவ்வாறு நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு சிந்தனைகள் வைத்திருப்பீங்க. அதே மாதிரி எந்த சிந்தனைகள் எப்படி செய்யலாம்னு வச்சுருக்கீங்க? ஒரே காரணம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வெளி மாவட்டத்தில் இருந்தோ அல்லது வெளி மாநிலத்தில் இருந்தோ இங்கே வந்து நான் போட்டியிடலை. நான் உள்ளூர் மைந்தன். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே தவழ்ந்து இந்த மண்ணிலே வளர்ந்ததுனால எனக்கு எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த வார்டு வாரியாக எனக்கு பிரச்சனை என்னென்னு தெரியும். எந்தெந்த வார்டில் அக்யூஸ்டாக எந்தெந்த பிரச்சனை இருக்குது, ஒரு சில ஏரியாவில் எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, எதை நிவர்த்தி பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உள்ளூரில் இருந்ததுனால எனக்கு எல்லாம் தெரியும். 6 சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சில சமூக அமைப்பில் பயணித்ததுனால எனக்கு கஷ்ட நஷ்டங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நான் வந்து எல்லா பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் தென்காசி தொகுதியில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தொகுதியிலுமே இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை அறிஞ்சவன். கட்டாயம் எந்த கோரிக்கையும் நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுனாலையும் மக்களிடத்து ஒரு சில நிவர்த்திகளை நான் கேட்டு வாங்கியிருக்கேன். எங்களுடைய தரப்பில் என்னுடைய லீகல் அட்வைசர் வச்சு நான் எழுதி வாங்கியிருக்கேன். அதன் அடிப்படையில் நானும் கலாய்வில் சென்றதில் என்னென்ன குறைநெறிகள் இருக்குங்கிறத தேர்வு பண்ணி வச்சுருக்கேன், குறிப்பிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக விரைவில் வெற்றி பெறும் பட்சத்தில் கட்டாயமாக வந்து இதை வந்து முதல் ஆளாக நான் ஓங்கி ஒழிப்பேன். இதுக்காக நான் உங்களுக்காக போராடுவேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிவர்த்தி பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பொதுமக்களிலிருந்து வாக்காளர்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருப்பேன். இப்போ தென்காசி பாராளுமன்றத்தில் இப்போ மக்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய நிறைகளும் சொல்லியிருப்பாங்க, குறைகளும் சொல்லியிருப்பாங்க. அதாவது குடிநீர் தட்டுப்பாடு, இல்லை குடிநீரை பற்றி சில பிரச்சனைகள், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கூறி அதை மாதிரி நிவர்த்தி பண்ணதுக்கு இல்லை அதுக்கெல்லாம் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் செய்ய வாய்ப்பு அதிகம் இருக்கா? கட்டாயமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை. இதெல்லாம் என்ன காட்டுங்கன்னா, இந்த நம்ம பகுதியில் பெய்யக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழைகள் நீரானது வீணாக வந்து கடலில் போய் கலக்குது. அதை நான் உடனே என்ன செய்வேன்னா, அதை மாற்றி அதை வந்து தடுப்பணைகள் அமைத்து வார்கள் அமைத்து அதை விவசாயத்திற்கு பயன்படுவதாகவும் குடிநீருக்கு பயன்படுவதாகவும் நான் செம்மைப்படுத்துவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை நான் இந்த பகுதியில் இருந்து நாங்களே மற்ற வேட்பாளர்களுக்கு நாங்கள் வந்து போட்டியிடாத சமயத்தில் மற்ற தேர்தல் காலகட்டங்களில் மற்ற வேட்பாளர்களுக்கு நான் வைத்த கோரிக்கையாக இருந்தது. அதனால் இந்த கோரிக்கை எனக்கே தெரிஞ்சதுனால நான் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்ந்து இந்த தண்ணியெல்லாம் கடலில் போய் வீணாக கலக்குது. இது யாருமே கண்டுக்கல. தேர்தல் நேரங்களில் வெட்டு அறிக்கை கொடுக்குறாங்க, செவிச்ச உடனே அந்த நிதிகளை சூறையாடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதை யாருமே கேட்கறதில்ல. மக்களும் கேள்விக்கக்கூடிய இடத்துல இருந்தாலுமே அதில் பாதி வந்து அந்த கட்சி ஆதரவாக இருக்கிறனால யாரும் கண்டுக்கிறதில்ல. சமூகம் முன்னேறணும், இந்த தொகுதி முன்னேறுங்கிறது யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. 200 ரூபா நான் கொடுக்குறேன், இந்த தொகுதியை எப்படி போனால் போது நான் ஓட்டு போடுறேங்கிற மனநிலைக்கு உங்களை வந்து அடிமைத்தனம் படுத்தி வச்சுட்டாங்க. இதை நாங்கள் தான் வந்து இளம் வேட்பாளராக நான் யானை சின்னத்தில் போட்டுட்டு ஒவ்வொரு டோர் பை டோராக வீடு வீடாக சென்று இதில் உடை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால் மக்கள் மத்தியில் இளம் வேட்பாளரை நான் களயிறங்கி இருக்குது அவங்க ஒரு அபூர்வமாக பார்க்குறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இதெல்லாம் நான் மாற்றுவேன். அதேமாதிரி வந்து குடிநீர் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த குடிநீருக்கெலாம் வரி வாங்குறாங்க, வீட்டுகளுக்கு வரி வாங்குறாங்க. ஆனால் இந்த வரி வாங்கக்கூடியவங்க இன்னும் ஒரு சில பகுதியில் குடிநீரை இன்னும் சென்றடையில் முறையான தண்ணி கிடைக்கல. இன்னுமே பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. குடிநீர் வந்து ஒரு தாமிரபரணி குடிநீர் திட்டமோ பாவனாச குடிநீர் திட்டமோ எதுவும் கிடைக்கல. இதுகளை நம்ம மாற்றி குடிநீருக்கு வந்து மிக விரைவில் எல்லாத்துக்கும் வந்து எந்நேரமும் கிடைக்கிற அளவுக்கு நான் வழி பண்ணுவேன். ரைட், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வேண்டி இந்த பேட்டியை தந்ததுக்கு News 21 சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி.